என்னாலே இது இன்னும் நம்ப முடியல. என்கிட்ட பழகுற என் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அவங்க சடனா சேஞ்ச் ஆயிடுறாங்க. உன் கல்யாணத்தை பார்க்காம நான் போயிட்டேனே அப்படின்னாங்க. எனக்கு புரியல. ஏன் எங்க அம்மா திடீர்னு இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி எனக்கு அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. மொத்தம் என் பாட்டிக்கு 12 பொண்ணு. அதுல எங்க அம்மா 12வது பொண்ணு. சின்ன வயசுல வேலைக்கு அமிச்சு பாத்துக்கிட்டாங்க. என் அப்பா, என் ஃபர்ஸ்ட் அப்பா என்னை பெத்தவருக்கு என் அம்மாவை பிடிக்காது. பிகாஸ் ஷீ இஸ் பிளாக். ஓவர் திங்கிங். அவ்வளவுதான் நான் சொல்வேன். என்னாலே நம்ப முடியல. எங்க அம்மாக்கு ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ன இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இருக்கு, அது எங்க அம்மா சொல்ற விஷயம் அது அந்த அளவுக்கு இருக்கு. மென்டல்னு சொல்றாங்க, பேட் வேர்ட்ஸ்ல நிறைய போடுறாங்க. உங்க பெரியமா வந்துட்டாங்க உடம்புலனா அந்த கான்வர்சேஷன் பேசுற ஸ்லாங்கா இருக்கட்டும் இல்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேக்குறேன். அவங்க வந்து நான் இருந்துட்டு போகணும் கொஞ்ச நாள், என் தங்கச்சிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்பாங்க. நான் சொல்வேன் அந்த ரெஸ்ட் எங்க அம்மா வீட்டுல தூங்கி எந்திரிச்சாலே அந்த ரெஸ்ட் கிடைக்குமா, அதை நீங்க தான் வந்து கொடுக்கணும்னு இல்லை. எப்படியாவது இந்த வாரத்துக்குள்ளேயோ இல்லாட்டி 10 நாளுக்குள்ளேயோ என்னை நாகூர் கூட்டிகிட்டு போக சொல்லிடுங்க. அங்கே போனால் நான் போயிடுவேன்னா. பேயின்றது எங்கே வேணா இறங்கும். அது வந்து தர்கா தான் நாகூர் தான் அப்படின்லாம் கிடையாது. இந்த ஷோக்கு போகிறதுக்கு நோ சொன்னதா சொன்னாங்க. இப்போ நீங்கள் இங்கே சென்னை வரீங்க, இங்கே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? இதுக்கு எதுவுமே சொல்ல. இந்த ஷோக்கு வேணாம் பாப்பா, பார்த்துட்டு போகலான்றதுக்கு நீ என்ன சொன்ன, இது பெரிய ஷோமா? அது நான் என் அம்மாட்ட சொன்னேன். அதையும் மீறி வந்து வர்றான்னா என் தங்கச்சியோட கம்பல் தான். உங்க தங்கச்சி கம்பல்ஷனால நீங்க வரீங்களா? ஆமா. ஆஹா, நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்களே. இல்லடா, அப்பான்னு சொன்னீங்க. வாய் வளருதுமா, தண்ணி இல்லாத நாக்கு பேரலுதுமா எனக்கு. இப்போ பேசுறது என் அம்மா கிடையாது, இது என் பெரியம்மான்னு சொல்ல முடியாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு சில வீடியோஸ்ல இருந்துச்சு, ஷால் இப்படி போட்டுக்கிட்டு புது ஷால் இப்படி போட்டு மண்ணள்ளி போட்டுக்கிறாங்களாம். இருக்கு அந்த வீடியோல. அதான் அழிச்சிட்டா. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி அழிச்சாப்பா. பேசிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து என் கோயிலோட மண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இப்படி பண்ணாங்க. அவ்வளவுதான். விஷயமெல்லாம் நாங்க டிலேட் பண்ணல. ஜஸ்ட் நாங்க எது தேவையில்லோ அதை டிலேட் பண்ணும்போது அப்படியே அதை டிலேட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். அதுவும் அம்மா தான் பண்ணாங்க. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta. Let's go holidays. Travel beyond boundaries. ஸோ இவ்வளோ நேரம் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நாங்கள் டாக் ஷோவில் பார்த்தது வந்து ரொம்ப ஜாலியாக அப்படி தான் பேசியிருந்தாங்க. அவங்க பேசுனது எல்லாருக்கும் சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. இதெல்லாம் உண்மையா அந்த மாதிரி வந்து அவங்க பேசுகிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் என்ன உண்மைதானா? இது நான் இது வந்து என்னாலே இது இன்னும் நம்ப முடியல. எங்கள் அம்மா வந்து சடனாக மாறிடுறாங்க. பட் எனக்கு தெரியும் என் அம்மா எப்படி இருப்பாங்க, என்கிட்ட பழகுற என் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அவங்க சடனாக சேஞ்ச் ஆயிடுறாங்க. என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் இவங்க வந்து என் பெரியம்மா அப்படின்னு நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நான் ஃபீல்லாம் பண்ணல, அவங்க சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஒன் டே நாங்கள் எங்கள் வீட்டில் ஹாலில் நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு எங்கள் அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சம்மந்தமே இல்லாமல் அழுகிறேன்னு எங்கள் அம்மா கேள்வி கேட்கும்போது, உன் கல்யாணத்தை பார்க்காம நான் போயிட்டேனே அப்படின்னாங்க. எனக்கு புரியல. ஏன் எங்கள் அம்மா திடீர்னு இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. என்னவா இருக்கும்னு. நான் வந்து போயிட்டேனே, இப்படி விட்டுட்டு போயிட்டேனே, உங்கள் ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டேனே, என்ன நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நம்புற மாதிரியே இல்லை. என்னது இது சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைன்னு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க. வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து அவங்க சமைக்கிறது எனக்கு தெரியும், டிஃப்ரெண்ட்டாக சமைக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை எனக்கு இது என்னெல்லாம் நடந்தது அது கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா? என்னெல்லாம் இப்போ யூஸ்வலாக உங்கள் வீட்டில் இந்த சமையல்லாம் நடக்காது, ஆனால் இவங்க இந்த மாதிரி பாடியில் ரியாக்ட் ஆகிறதுனால வேற மாதிரிலாம் சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்னெல்லாம் பண்ணாங்க? இதோ இவங்களே சொன்ன மாதிரி தான், கருவாடு குழம்பு வந்து நாங்கள் வைக்க மாட்டோம். என் அப்பாவுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஸோ எங்கள் அம்மா அதனால ஒரு ஆளுக்கு எதுக்கு செஞ்சுட்டுன்னு செய்ய மாட்டாங்க. லாஸ்ட் 20 days பார்த்தீங்கன்னா என் வீட்டில் அதுதான். நான் வந்து எனக்கு அது பிடிக்காம என் ஸ்கூல்லே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் எனக்கு புரியல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் எங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்புறம் வந்து சொல்கிறாங்க, நான் பெரியம்மா, உன் பெரியம்மான்றாங்க. கேட்டிங்களா? அவங்களாம் சொல்லுவாங்க, திடீர்னு நல்லா பேசும்போது நான் வந்திருக்கேன், உங்கள் கூட இருக்க வந்திருக்கேன், ஆசைப்பட்டதை சாப்பிட வந்திருக்கேன் எப்படிம்பாங்க. என்னம்மா நீ எப்பவுமே சொன்னதே சொல்லிட்டு இருக்க இப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் நார்மலாக இப்படி போச்சு. இவங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, எங்கள்கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி நான் கேட்பேன், நான் நம்பணுன்றதுக்காக என் ஃப்யூச்சர் சொல்லுங்கள், நான் என் வாழ்க்கையில் எப்படி இருப்பேன்றதை சொல்லுங்கம்ப. நீ நல்லா இருப்ப,
நீ ஆசைப்பட்டது நடக்கும். ஸோ எல்லாருமே எல்லாருமே காமனா சொல்றாங்க. ஆமா எல்லாருமே ஆசைப்படுவாங்கல்ல லைஃப்ல, அது நடக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதே இவங்க சொல்லும்போது என்ன இது நீ ஆசைப்பட்டது நடக்கும்ன்றாங்க. நான் வந்து சொல்ல வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது இல்ல நீ ஆசைப்பட்டது நடக்கும் அப்படிம்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்களுக்கு வந்து நாங்கள் ஷோ போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிது. நாங்கள் ஷோ போனோம். ஷோ போகிறதுக்கு நாள் நைட்டு சொல்கிறாங்க நான் உங்களை போக விட மாட்டேன், அங்கே போனால் என்னை அசிங்கப்படுத்துவாங்க, நான் வெளியில் வருவேன் பேசுவேன்னாங்க. வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வரலாம் தேவையில்லை, நாங்கள் ஒரு நார்மலாக ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஷோக்கு போவோம், அப்படி தான் நாங்கள் இப்பயும் வரோம்னு சொல்லிட்டு போனோம். நல்லா தான் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஆனா இப்ப அந்த ஷோல பேசுனது நிஜமாலுமே உங்க பெரியம்மா தான் நீங்க நம்புறீங்க? இல்லை, அப்ப உங்க அம்மா தான் பேசுறாங்க. நான் ப்ரீஃபாக ஒன்று சொல்லட்டுமா? என் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டாங்க. 8 வயசுலேருந்து அவங்களோட ஆம்பிஷனை இழந்து குடும்பத்துக்காக வீட்டில் 12வது பொண்ணு. மொத்தம் என் பாட்டிக்கு 12 பொண்ணு, அதில் எங்கள் அம்மா 12வது பொண்ணு. 12வது பொண்ணுன்றனால எங்கள் அம்மாவை படிக்க வைக்காமல் சின்ன வயசுலேயே வேலைக்கு அமுச்சு பார்த்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க கல்யாணத்தை அவங்க தான் பண்ணாங்க. அவங்களோட கல்யாணத்தப்போ எல்லாமே அவங்களுக்கு தான். அவங்க தான் வந்து சம்பாரிச்சு 8 வயசுலேருந்து சம்பாரிச்சு அவங்க கல்யாணத்தையே அவங்க தான் பண்ணாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் குழந்தையே இல்லை. என் ஃபேமிலி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக். ஏதாவது ஒன்று சொல்லி எங்கள் அம்மாவை மட்டம் தட்டிகிட்டே இருக்கணும். மட்டம் தட்டுவாங்க, ரொம்ப மட்டம் தட்டுவாங்க. 9 இயர்ஸ் எங்கள் அம்மாவுக்கு குழந்தையே கிடையாது. இதில் என்னென்னா என் அப்பா, என் ஃபர்ஸ்ட் அப்பா என்னை பெற்றவருக்கு என் அம்மாவை பிடிக்காது. பிகாஸ் ஷீ இஸ் பிளாக். ஓகே. அவர் வந்து கேரளா. அவரோட ஒர்த்துக்கு எங்கள் அம்மா சரியில்லை, அதனால எங்கள் அம்மாவை பிடிக்காது. 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன். அங்கிட்டு ஒரு நெக்ஸ்ட் இயரில் என் தங்கச்சி பிறந்தா. அவள் பிறந்து 4 இயர்ஸில் இறந்துட்டா. அதுவும் எப்படின்னா உடம்பு முடியாமல். அவள் இறந்ததும் வீடெல்லாம் நிறையா கட்டினாங்க. ஆசைப்பட்டு அவங்க சொந்த உழைப்பில் வீடு கட்டினாங்க. அதுவும் போயிடுச்சு. 2 வீடு கட்டினாங்க, 2 வீடும் போயிடுச்சு. கட்டின புருஷனும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தவங்களோட இருந்து சீட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா போயிட்டாங்க. நானே, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, உடம்பு முடியாது என் தங்கச்சி, எல்லாரையும் எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு லேடியாக ஒரு சொசைட்டியில் எங்களை வளர்த்தாங்க. சிங்கிள் விமனாக எங்களை வளர்த்தாங்க. இதுதான் வந்து எங்கள் அம்மாவை வந்து தாக்குதோ. இப்போ நீங்கள் பேசும்போதே கவனிச்சிருப்பீங்க, என் தங்கச்சி இப்படி பண்ணா, என் தங்கச்சி இப்படி பண்ணா. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்றதை அவங்க சொல்லலை, என் தங்கச்சி இப்படி பண்ணுறா அப்படின்றாங்க. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே, அது வந்து அவங்களால எதை சொன்னாலும் மாற்ற முடியாது. இதுவே இதுக்கு முன்னாடி இவங்க அம்மா வந்தாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என் அம்மா ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு அம்மா வந்தாங்கன்னா இதே மாதிரி அவங்க உடம்புல அம்மா வந்தாங்களா? அவங்க மேலே வந்தாங்க. இப்போ இவங்க மேரேஜுக்கு 20 டேஸ்க்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட அம்மா அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளைக்கு நான் வந்து வாழ்க்கை தவறாக அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும்னு நான் வந்திருக்கேன். எதுவாக இருந்தாலும். எந்த மேரேஜ்? இப்போ செகண்ட் மேரேஜ் வந்தாங்களா? ஆமாம், செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாங்க அவங்க எங்கள் அம்மா மேலே. அப்போதுலேருந்து தான் எங்களுக்கு இப்போ இது ஒரு 3 இயர்ஸாக தான் எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்குது. இதனால் எங்கள் அம்மா வந்து மென்டலோ பைத்தியமாலாம் கிடையாது, ஓவர் திங்கிங், அவ்வளோதான் நான் சொல்வேன். ஆனால் என்னாலே நம்ப முடியல. நான் கூட இருக்கேன், அம்மாவோட இருக்கேன், ஆனால் என்னால் இதை கரெக்டாக எனக்கு அழுக தான் வருது. ஏன் அம்மா இப்படி பண்ணுறாங்க? அவங்க சொல்கிறது எதுவுமே ஃப்யூச்சரை பற்றி சொல்ல மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு பண்ணணும், அதுவும் அதில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை, நான் சிரிச்சிட்டே தான் என் வீட்டில் பேசுவேன். எங்கள் பெரியமாவே வந்தாலும் அப்புறம் சொல்லுங்கள் எப்படி மற்ற பேய் கூடலாம் மீட் பண்ணுவீங்களா, இப்படி தான் ஃபன்னாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். அப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீங்கள் அப்படிலாம் கேட்குறப்போ? சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க கேக்குறீங்க மத்த பேயோட எல்லாம் பேசுவீங்களா, அவங்க கதைகள்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது கேட்டா எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அவங்க கூட போக மாட்டேன், எனக்கு நீங்க தான் முக்கியம், ஸோ நீங்க தான் இருப்ப. எங்க அம்மாவுக்கு வந்து எங்க பெரியம்மாவை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோதான் அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் பிடிக்கும் ரொம்ப. அவங்க டெத்து கூடி போக முடியல. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனும் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மாவை வச்சு தாக்குதோ அப்படின்னா என்னோட ஐடியா. அவங்க பொண்ணா நீங்கள் அதை நம்புறீங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை, நான் நம்பல. இப்போ நடிக்கிறாங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அது நடிப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வகையான அவங்களுக்கு அதை நினச்சி அப்படி இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சரி ஓகே, அம்மாவை கூட்டிட்டு இங்க சைக்காலஜிஸ்டோ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணீங்க? அதுக்கு ஆக்சுவலா எங்க அம்மா அதுக்கும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. போனீங்க? என் தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா ரொம்ப அவங்க கோவப்பட்டா என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு எங்க அம்மா மாறிட்டாங்க. அதுக்கு நாங்க சைக்காலஜிஸ்ட்ல போய் நிறைய பார்த்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எனக்கு இதுவும் நான் பாக்குறேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது என் பெரியம்மா வராங்க, ஒரு பேய் வராங்க, இது இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஷோ வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சுன்ற போது ஏன் நான் வந்து வீட்டு வரைக்கும் இது ஃபன்னாக தான் இருந்துச்சு, நான் வச்சு ஓட்டிட்டு இருப்பேன். அம்மா இந்த மாதிரிலாம் பயமா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயப்படணும், இதுக்கு பயப்படணும்.
நான் சாசியாக தூக்கி வளர்த்தின பிள்ளை எதுக்கு பயப்படணும்? என் அம்மா என் உருவம் எங்கள் அம்மா வயசு இதை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? ஏதாவது கை கால் வச்சுட்டு எங்கள் அம்மா என் முன்னாடி வந்து இது மாதிரி இந்த பேய் படத்தில் வர மாதிரி வந்தால் பயப்படலாம். இப்படி தான் இருப்பாங்க, கேஷுவலாக இப்படி தான் பேசுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ உங்க அம்மாட்ட பேசுற ஒரு கான்வர்சேஷனுக்கும் இப்போ உங்க பெரியமா வந்துட்டாங்க உடம்புலனா அந்த கான்வர்சேஷன் பேசுற ஸ்லாங்கா இருக்கட்டும் இல்ல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேக்குறேன். ஒன்றுமே மாறாது. என்னெல்லாம் கேட்பாங்க? அவங்க வந்து நான் இருந்துட்டு போகணும் கொஞ்ச நாள், என் தங்கச்சிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும்பாங்க. நான் சொல்வேன் அந்த ரெஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சாலே அந்த ரெஸ்ட்டு கிடைக்குமா, அதை நீங்கள் தான் வந்து கொடுக்கணும்னு இல்லை. அப்போ ரெஸ்ட்டுங்கிறது அவங்கவுங்க தனியாக எடுத்துக்கிறது, அது யாரும் வந்து மற்றவங்க கொடுக்க முடியாது, அது அவங்களோட இண்டிவிஜுவல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க. நீங்க சைக்காலஜிஸ்ட்லாம் போனேன்னு சொன்னீங்க இல்லையா, டாக்டர் என்ன சொன்னாங்க? இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? டாக்டர்கிட்ட வந்து பேய் பற்றிலாம் நாங்கள் கன்சல்ட் பண்ணல. இல்லை இந்த மாதிரி பேசுறாங்க இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்களா? இல்லை, இது எங்கள் அம்மா டாக்டரை எதுக்கு மீட் பண்ணாங்கன்னா அவங்களால வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க கோவப்பட்டால் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இன்னொன்று வந்து ஃபேமிலி ப்ரெஷர் ரொம்ப. அதுக்கப்புறம் என் தங்கச்சி இறந்துட்டா. இது 2 விஷயத்த சொல்லி தான் அவங்க டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரியாது. இப்போ வந்து அவங்க நார்மலாக இருக்கிறதுக்கும் ஒருவேளை உங்க பெரியமா உடம்புல வந்துட்டாங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே மாறல. இப்படி தான் வருவாங்க, பேசுவாங்க, தட்ஸ் இட். இதனால உங்க வீட்டில் எதுவும் சண்டை பிரச்சனை? என் தங்கச்சிக்கும் தங்கச்சி புருஷனுக்கு மட்டும் சண்டை வருது. இப்போ பிள்ளைய வச்சுட்டு சொல்ல முடியாது, அந்த மாதிரி விஷயத்தில் சண்டை வருது என்னால் தான். அப்போ நீங்கள் விட்டு போகலாம்ல சண்டை? அதை இப்போ நான் ஊருக்கு போனால் தான் நான் போக முடியும். பாப்பா இப்போ எப்படியாவது நீங்கள் சொல்லிடுங்க, எப்படியாவது இந்த வாரத்துக்குள்ளேயோ இல்லை அடுத்த 10 நாளுக்குள்ளேயோ என்னை நாகூர் கூட்டிகிட்டு போக சொல்லிடுங்க. அங்கே போனால் நான் போயிடுவேன்னா, யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டேன்னா. பேயின்றது எங்க வேணா இறங்கும். அது வந்து தர்கா தான், நாகூர் தான் அப்படின்லாம் கிடையாது. இல்லை, எனக்கு நாகூர் தான் அங்கே கட்டுப்போட வந்தாங்க. ஆனால் இவ வந்ததை பார்த்துட்டு தான் நான் சரி இப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன்னா, அவங்க உஷாரா அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. சரி, இப்போ எனக்கு என்னன்னா நீங்கள் வந்து அந்த ஷோவில் சொல்லியிருப்பீங்க நான் யாரோ ஒரு உடம்புலலாம் வர முடியாது, நான் ஏன் உன் உடம்புல வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. சரி, இப்போ உங்கள் தங்கச்சி பொண்ணு உடம்பு தானே, அந்த உடம்புல வரலாம். வயசு பொண்ணு தாங்காதுல்ல அம்மா. நீங்க தான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டீங்க. என் தங்கச்சிக்கே உடம்பு தாங்க முடியாதனால தானே படுத்துக்கிறா, எந்திரிச்சு நடக்க முடியறதில்ல, உட்கார முடியறதில்ல. அதனால தான் நான் எப்பயாவது ஒருக்கா வந்துட்டு போகிறேன். நான் இப்போ தொழில் தொடங்கிட்டா 2 நாளாக நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். இப்போ நீங்கள் இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நானே இப்போ வந்ததே. ஆனால் நீங்கள் வந்து எதுவும் தொந்தரவு பண்ணல, நீங்கள் பாட்டி வரீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க. அப்போ ஒரு வாட்டியாச்சும் உங்கள் தங்கச்சி பொண்ணு உடம்புல வந்து பார்த்துருக்கலாம். அது வரக்கூடாதும்மா, வயசு புள்ள மேலாம் வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா அதோட வாழ்க்கையை வீணாக போயிரும்ல, அதனால தான் வரமாட்டோம். என் பிள்ளைகிட்டே நான் ஏன் போகாமல் இருக்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க, என்னை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்த என்னைய கடைசியில் என் பெரிய பொண்ணு வச்சு நல்லா பார்த்தா. அவனாலே இது பண்ண முடியல. அவன் எனக்காக எவ்வளவோ செலவு பண்ணான், என் மகன் செலவு பண்ணான். சின்ன பிள்ளைனால வர முடியாது, ஏன்னா அது அப்போ குழந்தை பிறந்திருந்ததுனால வர முடியல அதுக்கு. மற்றபடி அவங்களே நல்லா என்னை பார்த்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு நான் தொந்தரவு இல்லை. எனக்கு இவன் மேலே கொஞ்சம் ரொம்ப ஈர்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் நாகூர் போனால் நான் இப்போ கண்டிப்பாக போயிடுவேன், யாருக்கும் தொந்தரவாலாம் இருக்க மாட்டேன். இந்த ஒரு இடம் தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன், கடைசியாக இதோட நான் போயிடுவேன். நான் அவங்க அந்த ஷோக்கு போகிறதுக்கு நோ சொன்னதா சொன்னாங்க. இப்போ நீங்கள் இங்கே சென்னை வரீங்க, இங்கே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? இதுக்கு எதுவுமே சொல்ல. போகிறவதே வேணான்னு சொன்னேன். அது தமிழாக்கு இல்லை, இப்போ நான் நேற்று கூட வேணாம், இது பார்த்துட்டு போனால் போதுன்னு சொன்னேன்னா, இந்த ஷோக்கு வேணாம் பாப்பா, பார்த்துட்டு போகலான்றதுக்கு நீ என்ன சொன்ன, இது பெரிய ஷோமா நீ பா அப்படின்னு கூப்பிட்டு வந்தே. அது நான் என் அம்மாட்ட சொன்னேன், இது இல்லைன்றத ப்ரூஃப் பண்றதுக்கு நான் சொல்ல வந்தேன். ஆனா இங்கேயும் வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க? உங்க தங்கச்சி வந்து போய் பேசினா என்ன, ஏன் வேணாம் சொல்றீங்க? அப்படிலாம் இல்லை, அவளுக்குன்னு ஏதாவது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அவள் மகளுக்கு ஏதாவது ஒரு ஃப்யூச்சர் பண்ணி வச்சா சந்தோஷப்படுவேன் நான். அவள் மகளுக்கு ஆடுறது இதுதான் அவளுக்கு சந்தோஷம். என் தங்கச்சிக்கு அதுதான் பிடிக்கும். அவங்க வீட்டுக்காரர் வேணான்னா கூட அவங்க வந்து ஓதாளி, நல்லா வந்து ஹஜ்ஜுக்கு போனவர், அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, டிவி ஷோ இதெல்லாம் பிடிக்காது. அதையும் மீறி வந்து வர்றான்னா என் தங்கச்சியோட கம்பல் தான். உங்கள் தங்கச்சி கம்பல்ஷனால நீங்கள் வரீங்களா? ஆமாம். என் தங்கச்சிக்கு ஆசை அவன் மகளை நல்லபடியாக ஒரு சினிமா ஃபீல்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது கூட அவங்க அப்பா அவன் தங்கச்சியோட செகண்ட் ஹஸ்பண்டுக்குள்ள இஷ்டமே இல்லை. நம்ம இஸ்லாத்தில் வணங்கணும், நம்ம இஸ்லாத்தில் இருக்கணும் தான் அவர் ரொம்ப சொல்லுவார். நான் தான் என்ன சொல்லுவேன், என் பிள்ளைகளை தான் படிக்க வைக்க முடியாமல் போயிடுச்சு. யாரு இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே? இல்லைடா, சொன்னீங்க வாய் வளருதுமா, தண்ணி இல்லாதனால இருங்க. நாக்கு பேரலுதும்மா, எனக்கு நாக்கு பேரலுது, எனக்கு வேற ஒன்று.
சரி, இப்போ வந்து நீங்க உங்க தங்கச்சி உடம்புல இருக்கீங்க. அதுல இல்லாத டைம்ல மத்த நேரம்லாம் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள்ல? நான் பேசாமல் வீட்டில் ஒரு ரூமில் தான் இருப்பேன் நான் பாட்டுக்கு. யார் வீட்ல? என் தங்கச்சி வீட்டில் தான் இருப்பேன் நான். ரூம்ல இருப்பீங்க? ஆமாம், ரூமில் தான் இருப்பேன். ரூமில் அவங்க வீட்டுக்காரர் வரமாட்டார் உள்ள. ஏன்னா அவங்க நாய் பூனை எல்லாம் நாங்கள் வச்சுட்டு இருக்கறனால வரமாட்டா. அவங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காது. அதனால வந்துட்டு என்ன சொல்லுவேன், நாய் இருந்தால் நாங்கள் அந்த ரூமுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறனால அந்த ரூமுக்குள்ளே தான் நான் இருப்பேன். நான் வேற எங்கேயும் இருக்க மாட்டேன். பாப்பா அந்த ரூமில் வந்து படுத்தாங்கன்னா நான் கூட போய் படுத்துக்குவேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ சொல்லுவாங்கல்ல, நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு நாயெல்லாம் குலைச்சா பேய் கண்ணில் படுது. அப்போ நாயெல்லாம் குலைக்காதா? செம்மையாக குலைக்கும், பயங்கரமா. ஒரு இன்னொரு நாய் விஷயம் இல்ல. நான் சொல்லலாமா? சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா சொன்னாங்கல்ல, ஷோ முடிச்சு நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப திட்டிட்டேன். ஆக்சுவலா நான் ரொம்பவே திட்டிட்டேன். உங்க ஆயில் முடிஞ்சிச்சுன்னா மத்தவங்களோட ஆயில் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. நிஜமாலுமே அதெல்லாம் உண்மைதான், திட்டினதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் உண்மைதான். நான் வந்து இது எனக்கு உண்மையா போயாலாம் தெரியாது. நீங்க இப்படி பேசுறீங்க, ஒரு கேரக்டரா இருக்கீங்கன்னா நான் அதே கேரக்டர் நான் சொல்றேன் அம்மாக்காக. விட்டு நீங்க போகணும் என் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்றேன். சரி நான் போயிடுறேன் அப்படின்னாங்க. அவங்க போறாங்க, சொல்லிட்டு எங்க அம்மா படுத்து தான் பேசினாங்க, படுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா என் நாய் செம்மையா கொலைச்சிச்சு. எனக்கு அது வந்து ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் சேச்சா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்லவும் என் நாய் கொலைக்கவும் அந்த இடத்துல யாருமே இல்லை. அவங்களுக்கு இப்போ நீங்கள் அப்போ போயிட்டீங்களா? அவங்க தங்கச்சி பொண்ணு அவங்க திட்டினதும் நீங்கள் போயிட்டீங்களா? போனா அன்னைக்கு வந்து 27ஆம் கிழமை அப்படின்னு தொழுகை இருக்கு. அந்த டயத்துக்கு சொல்லிட்டு தான் போனேன். தர்காக்கு போனீங்களா? தர்கா இல்ல, பள்ளியாசல தொழுகை இருக்கு. இவ வந்து குளிக்க சொல்லிட்டே இருந்தா அவங்க அம்மாவை. எந்திரிச்சு நீ குளிக்கிறியா என்ன சொல்றேன்னா நான் எந்திரிக்கவே இல்லை. 9:45 வரை நான் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னை கேட்ட வார்த்தையெல்லாம் தாங்க முடியல. உண்மையார என்னை யாருமே இப்படி கேட்கல, என் அம்மா கூட என்னை கேட்கல, அந்த மாதிரி கேட்டா. அவங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல அப்படி கேட்குறாங்க. அப்படி கேட்டதுனால நான் என்ன செஞ்சேன், அப்புறம் எந்திரிச்சு போயிட்டு விருன்னு போய் குளிச்சா. நான் விலையை குளிச்சுட்டு போய் நேராக போய் அவங்க பள்ளியில் எங்கள் பள்ளியில் தொழுதுட்டு அப்படியே வந்துட்டோம், அவ்வளோதான். 2 நாளாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தா. இப்போ ரம்ஜானுக்குலாம் பிள்ளைய பூரா ஃப்ரெண்டுக்கு பள்ளிவாசல்லாம் உங்களால போக முடியுமா? அங்கே வந்து முடியாதுப்பா. அதனால தொழுதுட்டு வந்தேன்னு சொல்றீங்க. என் தங்கச்சி தானே போயிட்டு வந்தான்னு சொன்னேன். குளிக்க போனாங்கல்ல, அதோடு நான் விளையிக்கிட்டதுக்கு அப்புறம் பள்ளியாசம் போய் தொழுதுட்டு வந்தேன். அது தொழுகிறதுக்கு அந்த பிள்ளைனால உடம்பு வலி முடியல, முடியாம நைட்டு வந்து இங்கேயும் தொழுகணும்னு ஆசையோட தான் வந்தா. ஆனால் தொழுக முடியல, படுத்துக்கிட்டா பேசாம. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், முடியாத பிள்ளைய நம்ம ஏன் தொந்தரவுன்ட்டு. ஆனால் எனக்கு இப்போ நாகூர் அவங்க கூட்டிகிட்டு போனாங்கன்னா திருப்பி நான் போகிற சான்ஸ். சரி, அவங்க அவ்வளோ சொல்லி அவ்வளோ பேசினாங்க, நீங்கள் சொன்னீங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்படி பேசினதுன்னு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஏன் திருப்பி உங்கள் தங்கச்சி உடம்புக்கு வரீங்க? நான் எப்படிமா இதெல்லாம் ஒரு பேச்சாப்பா கேட்குறேன்? அது குழந்தை, அது அவங்க அம்மாவுக்காக பேசுது. அந்த குழந்தை கஷ்டப்படுது இல்லை? திருப்பி நீங்க பேசி நடுவில் 2 நாள் வராம இருந்தாங்களா? 2 நாள் வரல. எங்க அம்மா ஃப்ரீயா இருந்தாங்க. அவங்க எப்போ போல என்கிட்ட பழகுனாங்க. நீங்க சொல்லிட்டு நீங்க எனக்கு இந்த ஷோல இந்த கூப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்றாங்க, நீங்க வந்து போயிட்டு நல்லா பேசிட்டு வாங்க அப்படின்னு. அதனால நீங்க போயிட்டு நல்லா பேசிட்டு வாங்க. இல்ல நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் அது காதுல வாங்கிட்டு வாங்காத மாதிரி விட்டுட்டேன், எதுவும் நான் சொல்லல. அதுக்கப்புறம் திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்ப வந்து இருக்கிறது உங்க அம்மாவா இல்ல பெரியம்மாவா? எங்க அம்மா இப்படி பேச மாட்டாங்க. இப்போ நீங்க இந்த ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க, எங்க அம்மா இந்த அளவுக்கு பேசல, அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்த அளவுக்கு கிளியரா பேசுறாங்க. நானே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். கடைசியில எனக்கு பேய் பிடிச்சிரும் போல. என் வீட்டுல இது மாதிரி பார்த்து நான் கடைசியில மென்டல் ஆயிடுவேன் போல. ஏன்னா ஒரு விஷயம் வந்து இது என்னதான் சுத்தி சுத்தி நடக்குது, அப்போ அது எனக்கு தான் ஏதாவது ஆயிடுமோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பேசுறது என் அம்மா கிடையாது, இது என் பெரியம்மான்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் நீங்க தான் பேசி பாருங்க. நான் எதுவும் பேசுற மாதிரி இல்லக்கா. என் அம்மாவா இருந்தா நான் பேசலாம். இவங்க அவங்களோட கான்சியஸ்லயே அவங்க இல்லை. இதுக்காக எங்க அம்மா நான் மென்டல் சைக்கோ அப்படியெல்லாம் சொல்ல வரல. அவங்க இருந்த சிச்சுவேஷன் அவங்களை இப்படியெல்லாம் பேச வைக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு வீட்டுல எப்படி இருக்கு? வீட்டுல இதனால பிரச்சனைகள் எதுவும் வரலையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை, பழகிடுச்சு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பயம் இல்லையா உங்களுக்கு? நான் கட்டி பிடிச்சி படுக்கிறது எப்படி பயம் வரும் அந்த பிள்ளைக்கு? என் அம்மா தானே என் கூட படுக்கிறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகும். இல்லை ஏதாவது கருப்பா ஒரு உருவம் வந்து என் மேலே படுத்தா நான் கம்முன்னு இருப்பேனா? வேற எதுவுமே ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் எதுவுமே உங்க வீட்டில் நடக்கலையா?
எதுவுமே இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வந்து அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இப்போ ஒரு பேய் வருது அப்படின்னா படத்துல நம்ம என்னென்ன பார்ப்போம், ஜன்னல்லாம் வேகமா அடிக்கும், லைட் அதுதான் அது ஆஃப் ஆகும். படம். அது படம். அதுதான். படத்துக்குன்னா இல்ல அத்தனை பேர் உங்களுக்கு நீங்க work எதுவுமே அந்த பண்ணணும். இப்ப நீங்க சொன்னீங்க நாய் குலைச்சது, நான் திட்டினோடனே நாய் குலைச்சது, அவங்க போன மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னு, அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கலையான்னு கேக்குறேன். எதுவுமே நடக்கல. அதான் நான் சொல்றேன் பாருங்க, என் அம்மா வளர்ந்த சுச்சுவேஷன் இப்படி எல்லாம் பேச வைக்கிது. அப்ப இது பேய் கிடையாது. கிடையாது, 100% கிடையாது. நீ எப்படி அவ்வளவுதான். பேய் இல்லைன்னு சொல்லலாம்? நான் அப்படிதான் சொல்வேன். நீ எப்படி பேய் இல்லைன்னு சொல்லலாம்? அப்படிதான் சொல்வேன். நீ நாகூர் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போ, உங்கள் குடும்பமே ரிலீஃப் ஆயிரும். போதுமா? உங்கள் அப்பாட்ட சொல்லி உங்கள் அத்தாட்ட சொல்லி நீ முதல்ல நாகூர் கூட்டிகிட்டு போ, நான் சுத்தமாக இந்த பக்கமே வரமாட்டோம். போதுமா? உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்குங்க, சந்தோஷமாக நீங்கள் இருங்க, நான் வரவே மாட்டேன். போதுமா? நான் வரவே மாட்டேன். உங்கள் அத்தாட்ட சொல்லி எப்படியா இந்த வாரத்துக்குள்ள நாகூர் கூட்டிகிட்டு போங்க. அங்கேருந்து தான் நான் வந்தேன், என்னை திருப்பி அங்கேயே கொண்டு போய் உங்கள் அம்மாவை குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்துருங்க. முடிஞ்சு போச்சு. தண்ணியோட தண்ணியாக நான் கரைஞ்சி போயிட்டுருவேன், அவ்வளோதான். ஆனா இப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு சில வீடியோஸ்ல இருந்துச்சு, ஏதோ மசூதிக்கு போறப்பயோ இருந்துச்சு. தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க, அதெல்லாம் நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் அவங்களே டிலீட் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா நீங்க பண்ணலையா? நீங்க பண்ணதான் சொன்னாங்க. என்ன மாதிரி வீடியோஸ்ல இருந்துச்சு, என்னெல்லாம் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்ஸ் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்ப மண்ணள்ளி எல்லாம் போடலையா? அதாவது அப்போ வந்து பேசிட்டே இருக்கும்போது ஜஸ்ட்டு இப்படி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து என் கோயிலோட மண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி பண்ணாங்க, அவ்வளோதான். அதை நான் வந்து சும்மா கேஷுவலாக வீடியோ எடுத்தேன், நான் ஃபன்னுக்காக வீடியோ எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அது எங்கள் அம்மா அவங்க வந்து இது ஒரு விஷயமெல்லாம் நாங்கள் டிலேட் பண்ணல, ஜஸ்ட்டு நாங்கள் எது தேவையில்லோ அதை டிலேட் பண்ணும்போது அப்படியே அதை டிலேட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதுவும் அம்மா தான் பண்ணாங்க. ஓகே. இப்போ இது உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உங்களை சுத்தி உள்ள சரௌண்டிங்ஸ் இதை எப்படி பாக்குறாங்க? உங்ககிட்ட வந்து கண்டிப்பா என்கிட்ட கேட்டு கேட்குறாங்க, உங்கள் அம்மாவுக்கு என்ன அந்த மாதிரி பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை தான் நானும் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் என்னை பற்றி, நான் என்னோடய லைஃப் ஸ்டைலாக அவங்களுக்கு தெரியும். நான் சொன்னங்காட்டி அவங்களே ஓகே இப்படி தான் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நான் சில பேருக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கவும் விரும்பல. ஏன்னா வந்து நான் நிறைய எங்கள் அம்மாவுக்கு ஒரு கமெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ன இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இருக்கு, அது எங்கள் அம்மா சொல்கிற விஷயம் அது அந்தளவுக்கு இருக்குது. மென்டல்னு சொல்கிறாங்க, சைக்கோன்றாங்க, அந்த மாதிரி எது நிறைய ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு கமெண்ட், எப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா? அஃபெக்டாக பேட் வேர்ட்ஸில் நிறையா போடுறாங்க. அது வந்து தேவையே இல்லையே. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம்ல. அது வந்து நீங்கள் ஒரு பேட் வேர்டில் சம்மந்தமே இல்லாமல் திட்டுறது. ஸோ ஓகே, இது கமெண்ட்ஸ்னால் அது வரும் தான், எனக்கு இப்போ அது கூட ஓகே. பட் என்னால் அது நம்ப முடியல, அவ்வளோதான். என் அம்மாவுக்கு வந்து இது நான் இப்போ சொல்கிறேன், இது பேய் கிடையாது. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டம், ட்ராமா தான் இப்படி மாற்றிருக்கு, அதுதான் இப்படி மாற்றிருக்கு. பட் கண்டிப்பாக கிடையாது. அவள் அவ்வளோ தைரியசாலி. அவள் இதுக்கெல்லாம் அசந்து போகிறவளாம் கிடையவே கிடையாது. அவளை மாதிரி ஒரு போல்டான பொண்ணு யாருமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவள் உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக லட்சமாக தீத்தா. அப்போ கூட அவள் யாரையுமே தேடி போகலை. அவள் சொந்த வீட்டை அடமானம் வச்சு தான் அவள் பார்த்தா. சரியா? என் அக்காவோட பொண்ணு தான் மருமக கொடுத்து அவள் செலவு பண்ணா, காசு வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணா. சரியா? என் அக்கா மருமக தான் அவளுக்கு அவ்வளோ உதவி பண்ணான், எனக்கும் உதவி பண்ணாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து அவங்க கூட இருக்கிற அவங்க பொண்ணாக இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், சுற்றி இருக்க யாராலையுமே இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே இருக்கீங்க, எங்கள் யாராலையுமே நம்ப முடியல. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து கேட்குறேன், ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது வியர்டாக பண்ணீங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி காமிச்சிங்கன்னா எங்களால் நம்ப முடியும். நாங்கள் எப்படி நம்புறது? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, கோச்சுக்காதீங்க, நீங்கள் என் பொண்ணா சொல்கிறேன். இப்போ இதை தூக்கி நான் அந்த பக்கம் வீசிட்டேன்னா நம்புவீங்களா? பண்ணி காட்டுங்க, நம்புறேன். இல்லை இதை தூக்கி உடைச்சா நம்புவீங்களா? அந்த கிளாஸை சும்மா தள்ளி விடுங்க போதும். அதெல்லாம் அதுக்கு பேர் மேஜிக் ஆச்சே. எத்தனையோ பேர் சொல்றாங்க மேஜிக்னே. போயின்னு தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இல்லம்மா, அது ப்ராக்டிஸ் இருக்குது கண்டிப்பா. நம்ம ஈஸியாக இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்கன்னா சாதாரண காரியம் இல்லை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து தான் உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே என்னால் கணிக்க முடியும். என் தங்கச்சி அதுக்கு மேலே கணிப்பான். சரி, ஓகே, நீங்க முகத்தை பார்த்தே கணிப்பீங்கல்ல. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லுங்க. ஆயிடுச்சு.
இவங்க வாழ்க்கையில நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. நான் தான் அந்த இதுலயே சொல்லிருந்தேன். இல்ல இப்ப நீங்க அடுத்தவங்கள பத்தி மாத்தி மாத்தி கிடையாது. பேசாதீங்க. நீங்க இல்ல, சொன்னீங்க இல்ல, இல்ல. முகத்தை எப்படி என்ன பார்த்து கணிச்சீங்க? எப்படிமா என்ன பார்த்து சொன்னீங்கல்ல. ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா அதோட தகுதி என்னன்னு நாங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்குவோம். இல்ல நீங்க தாம்மா சொன்னீங்க எனக்கு ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும்னு சொன்னீங்க. திருப்பி என்ன சொன்னீங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி அந்த பர்சன் எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு தான் கேட்கிறேன். நான் வந்து மொத்தமா அவங்க ஜாதகத்தை சொல்லுங்கன்னு நான் கேட்கவே இல்லை. எனக்கு ஒண்ணு சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டேன். இவரை சொல்றேன் நானு. சொல்லுங்க. ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க, ஆனா அவருக்குள்ள சில வேதனைகள்லாம் நிறைய இருக்கு. அது எப்படியாவது நம்ம தீர்க்க மாட்டோமான்னு சில நேரம் ஒவ்வொரு நேரம் அவருக்கே தோணிட்டு இருக்கு. இப்ப இருக்க வாழ்க்கையில எல்லாருக்குமே வேதனை தான் இருக்கு. எனக்கு இருக்கு, அவனுக்கு இருக்கு, சுத்தி இருக்க எல்லாருக்குமே இருக்கு. நான் தான் சொன்னேன், நான் எது சொன்னாலும் நீங்க திருப்பி சொல்ல போறீங்க. சரி வேற ஏதாவது சொல்லுங்க. இந்த பையன் பேரு இல்ல வந்து வேற பேரெல்லாம் தெரியாது. அது எப்படி எங்களுக்கு பேர் தெரியும்? இல்ல பேய் தானே எல்லாமே தெரிஞ்சு. அதெல்லாம் தெரியாது. என்னம்மா நீங்க? டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta. Let's go holidays. Travel beyond boundaries.